மனைவியின் வருட திருநாளிலேயே வைகுண்ட பதவி. காஞ்சி மகாபெரியவர் அருளால் முக்தி பெற்ற வைணவ பண்டிதர். இடம் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மற்றும் தேனாம்பாக்கம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி மடம். ஒரு மகானின் பார்வைக்கு காலத்தின் எல்லையே கிடையாது. நமக்கு தெரியாத நாளைய ஞானிகளின் திருஷ்டி முன்கூட்டியே அறிந்திருக்கும். அப்படிப்பட்ட மகான்களில் உலகம் வணங்கும் பரமஞானி ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர். அவருடைய அருளால் ஒரு வைணவ பண்டிதரின் இறுதி நாள் எவ்வாறு பரம புண்ணிய நாளாக மாறியது என்பதை உணர்த்தும் மெய் சிலிர்க்க வைக்கும் சம்பவம் இது. பகவானுக்கே அர்ப்பணித்த வாழ்க்கை. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அருகே வயதான ஒரு வைணவ பண்டிதர் வாழ்ந்து வந்தார். வேதம், சாஸ்திரம், வைணவ சமய நூல்கள் ஆகியவற்றில் ஆழ்ந்த புலமை பெற்றவர். மனைவியை இழந்த பிறகும் தன் வாழ்க்கையை இறைவனுக்கும் தர்மத்திற்கும் மகான்களுக்கும் அர்ப்பணித்திருந்தார். அவருக்கு ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவரின் மீது அளவற்ற பக்தியும் மரியாதையும் இருந்தது. ஒரு நாள் அவரது மனைவியின் வருடத்திதி. சாஸ்திரப்படி அனைத்து சடங்குகளையும் மிகுந்த பக்தியுடன் நிறைவேற்றினார். அந்தணர்களுக்கு மரியாதையுடன் உணவு அளித்து தட்சிணை வழங்கி அவர்களை வழி அனுப்பினார். அதன் பிறகே தாமும் அன்னம் உண்டார். வயது காரணமாகவும் சடங்குகளின் அசதியாலும் சிறிது ஓய்வெடுக்க நினைத்தார். அந்த நேரத்தில்தான் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. மகா பெரியவரின் அவசர அழைப்பு. அப்போது ஸ்ரீ காஞ்சி மடத்தின் ஒரு தொண்டர் அவசரமாக அவரது இல்லத்திற்கு வந்தார். பண்டிதர் அன்புடன், வாருங்கள், என்ன விஷயம் என்று கேட்டார். அதற்கு தொண்டர், மகா பெரியவர் தற்போது தேனாம்பாக்கத்தில் முகாமிட்டிருக்கிறார், உடனே உங்களை வரச் சொல்லி இருக்கிறார் என்றார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் பண்டிதரின் முகம் மலர்ந்தது. அந்த தெய்வமே அழைக்கிறது, இதைவிட எனக்கு என்ன பாக்கியம் வேண்டும் என்று கூறியபடி தோளில் துண்டை போர்த்தி கொண்டு உடனடியாக தேனாம்பாக்கம் நோக்கி புறப்பட்டார். குருவின் அன்பான வரவேற்பு. தேனாம்பாக்கம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி மட முகாம். பண்டிதர் வந்ததை பார்த்தவுடன் மகா பெரியவர் அன்புடன் புன்னகைத்து அவரை வரவேற்றார். அதை பார்த்த பண்டிதரின் கண்கள் கலங்கின. இன்று என்ன விசேஷம்? வழக்கத்திற்கு மாறாக என்னை அழைத்ததோடு மட்டுமல்லாமல் பெரியவரை என்னை எதிர்பார்த்து நிற்கிறாரே என்று எண்ணி கண்ணீருடன் நமஸ்காரம் செய்தார். இறுதி சேவைக்கான அழைப்பு அது. மகா பெரியவர் அமைதியாக, உடனே ஒரு வேத சதஸ் ஏற்பாடு செய்ய வேண்டும், உன்னுடன் சேர்ந்து 5 வேத பண்டிதர்கள் இருந்தால் போதும் என்று கூறினார். இதோ உடனே ஏற்பாடு செய்கிறேன் பெரியவா என்று கூறி பண்டிதர் விரைந்து சென்றார். அடுத்த 1 மணி நேரத்திற்குள் மற்ற 4 வேத பண்டிதர்களையும் அழைத்து வந்தார். வேத ஓசையால் நிறைந்த ஆன்மீக தருணம் அது. மகா பெரியவரின் முன்னிலையில் வேத சதஸ் தொடங்கியது. வேத மந்திரங்கள் முழங்கின. அந்த புனித ஓசையை கேட்டுக்கொண்டிருந்த மகா பெரியவர் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்தார். அங்கிருந்த ஒவ்வொருவரும் அது சாதாரண வேத பாராயணம் அல்ல, தெய்வீக அருளின் ஒரு அரிய தருணம் என்பதை உணர்ந்தனர். சில நேரங்களில் வேத சதஸ் நிறைவடைந்தது. எதிர்பாராத திருப்பம். மகா பெரியவர் கொடுத்த பணியை நல்லபடியாக நிறைவேற்றி விட்டோம் என்ற மனநிறைவுடன் பண்டிதர் எழுந்திருக்க முயன்றார். ஆனால் அடுத்த நொடியே அவர் தரையில் சரிந்தார். அங்கிருந்த அனைவரும் பதறி போனார்கள். ஆனால் மகா பெரியவர் மட்டும் அமைதியாக இருந்தார். அருகில் இருந்த பசும்பாலை எடுத்துக்கொண்டு தனது கரங்களால் அந்த பண்டிதரின் வாயை சிறிதளவு ஊற்றினார். அடுத்த கணமே அந்த புண்ணிய ஆத்மா அமைதியாக இறைவனின் திருவடிகளை அடைந்தது. மகா பெரியவரின் திருக்கருணை. இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அந்த பண்டிதரின் இறுதி நாள் என்பதை மகா பெரியவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால்தான் அவரை தனியாக அழைத்து வேத சதஸில் பங்கேற்கும் அரிய பாக்கியத்தையும் தனது திருவடிகளின் அருகிலேயே இறைவனடி சேரும் அருளையும் வழங்கினார். மேலும் அவரது மனைவியின் வருடத்திரி நாளிலேயே
அவர் பரமபதம் அடைந்ததாக இந்த சம்பவம் பக்தர்களிடையே போற்றப்படுகிறது. அந்த தம்பதியினரின் ஆன்மீக வாழ்வும் பக்தியும் தர்ம நெறியும் எவ்வளவு உயர்ந்தது என்பதை இந்த நிகழ்வு நினைவூட்டுகிறது. இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடங்கள். குருவின் அழைப்பு எப்போதும் சாதாரண அழைப்பு அல்ல. இறைவனுக்காக செய்யப்படும் சிறிய சேவையும் அளவற்ற பலன் தரும். வேதம், தர்மம், குரு பக்தி ஆகியவை வாழ்க்கையை புனிதமாக்கும். வாழ்நாள் முழுவதும் இறை நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் இறுதி தருணமும் இறையருளால் நிறைவடையும். சரி, உங்கள் கருத்து என்ன? ஒரு மகானின் அருள் பக்தனின் வாழ்க்கையின் இறுதி தருணத்தையும் புனிதமாக மாற்றும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இந்த சம்பவம் உங்களுக்கு என்ன ஆன்மீக பாடத்தை கற்றுக் கொடுத்தது? உங்கள் கருத்தை கருத்து பகுதியில் பகிருங்கள். ஜெய ஜெய சங்கரா, அரஹர சங்கரா. மகா பெரியவா பொற்பாதங்கள் சரணம் சரணம்.